السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. رياض الصالحين பாடம் 382. இந்த ரியாது சாலிஹின் கிதாபினுடைய 382ஆம் நாள் பாடத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். இந்த பாடத்தில் பாபு உஜூபி طاعة ولاة الأمر في غير معصية وتحريم طاعتهم في المعصية என்ற தலைப்பின் கிழமையக்கூடிய வரக்கூடிய ஹதீஸ்களை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ், நம்முடைய ஜாமியா டீம் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக பல தீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துன்யா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் துஆ செய்யுங்கள், இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ், வங்கி முகவரிகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இது அல்லாமல் இங்கு QR ஸ்கேனும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதன் மூலமாக நீங்கள் ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் தாராளமாக வழங்கலாம். அல்லாஹ் தஆலா உங்கள் வாழ்நாளை மென்மேலும் பரக்கத்தானதாகவும் செழிப்பானதாகவும் ஆக்கியிருப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இப்பொழுது இந்த ரியாது சாலிஹீனுடைய 382ஆம் நாள் பாடத்தில் நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு, எந்த சூழலிலும் ஆளுநர் எவராக இருந்தாலும் தலைமைத்துவத்திற்கு கட்டுப்பட வேண்டும் என்ற தலைப்பிற்கு அமையக்கூடிய ஹதீஸ்களை நாம் பேச இருக்கின்றோம். அப்ப இந்த பாடத்தில் இடம்பெறக்கூடிய ஹதீஸ்கள் எல்லாமே இந்த தலைப்பிற்கு ஒத்து போகக்கூடிய, இந்த தலைப்பிற்கு அமையக்கூடிய ஹதீஸாகவே அமைகிறது என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள். சரிங்களா? இப்போ இந்த பாடத்தில் மொத்தமாக நம்ம 3 ஹதீஸ்களை பற்றி பேச இருக்கிறோம். அதுல முதலாவது ஹதீஸில் சொல்லப்படக்கூடிய செய்தி என்னன்னு சொன்னார், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தந்தார்கள், யார் தன்னுடைய தலைவர்களுக்கு கட்டுப்படாமல் அவர் தனித்து நிற்பவராக இருப்பாரோ அவர் மறுமை நாளில் அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ்வை சந்திக்கும் பொழுது எந்த ஒரு ஆதாரமும் இல்லாத நிலையில் அவர் சந்திப்பவராக இருப்பார். சொல்றாங்க, இன்னும் எவர் ஒருவர் மரணிப்பார், எப்படி எந்த ஒரு பையாற்றும் செய்து கொள்ளாத நிலையில், தன்னுடைய தலைவர்களோடு எந்த ஒரு சத்திய பிரமாணமும் செய்து கொள்ளாத நிலையில் யார் மரணிப்பார்களோ அவருடைய மரணம் என்பது ஜாகிலியத் காலத்தில் உள்ள மரணத்தை போல ஆகிவிடப் போவது. ஜாகிலியத் காலத்தில் மரணிப்பவரை போல அவர் ஆகிவிடுகிறார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தரக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸ் என்பது இருக்கின்றது. இந்த ஹதீஸ்ல இன்னொரு ரிவாயத்துல சொல்லக்கூடிய செய்தியை சொல்றாங்க. அதுல சொல்றாங்க, யார் தன்னுடைய கூட்டத்தார்களை விட்டும் பிரிந்து தனித்தவராக யார் மரணித்து விடுவார்களோ அவருடைய மரணமும் ஜாகிலியத் காலத்தில் மரணித்த ஒரு மரணத்தை போல அவருடைய மரணமாகி விடக்கூடியவராக இருக்கிறார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தரக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸ் என்பது அமையக்கூடியதாக. அப்போ இது முதலாவது ஹதீஸ். அடுத்தபடியாக இரண்டாவது ஹதீஸாக, அந்த இரண்டாவது ஹதீஸில் சொல்லப்படக்கூடிய செய்தி என்னன்னு சொன்னா, சய்யிதுனா அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸாக இருக்கு. அவங்க சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல நான் கேட்டு இருக்கிறேன். அவங்க சொன்னாங்க, தோழர்களே, உங்களுடைய தலைவர் அவர் எவராக இருந்தாலும் சரி, அவர் எப்படி ஒரு ஹபஷி நாட்டை சார்ந்த ஒரு கருப்பு நிறத்தை சார்ந்த ஒரு அடிமை ஆளாக இருந்தாலும் சரி, நீங்கள் அவர் சொல்லக்கூடிய சொல்லை கேட்க வேண்டும், அவருக்கு நீங்கள் கட்டுப்பட வேண்டும். இந்த அளவிற்கு சொல்றாங்கன்னா, அவருடைய தலை ஒரு காய்ந்த பேரித்தம்பழத்தை, ஒரு காய்ந்த திராட்சை பழத்தை போல இருந்தாலும் சரியே சொல்லலாம். இப்ப காய்ந்த திராட்சை பழம்னா அந்த அளவிற்கு கருப்பாக, ரொம்ப மக்களில் ரொம்ப அருவருப்பாக, ரொம்ப கீழ்த்தரமாக கருதப்படக்கூடிய சமுதாயம் அந்த ஹபஷி சமுதாயம். அப்போ அது உண்மையில் கீழ்த்தரமான சமுதாயம் கிடையாது. அல்லாஹ் எந்த ஒரு சமுதாயத்தை கீழ்த்தரமானதாக ஆக்கி வைக்கல. அது இஸ்லாம் அனுமதித்தது கிடையாது. எல்லாருமே சமம் தான், எல்லா சமுதாயங்களும் சமம் தான். அல்லாஹ் இடத்துல எல்லோரும் சமமானவர்கள் தான். அவ மக்களுடைய பார்வைகள்ல அவர் ரொம்ப கீழ்த்தரமானவர்களா இருப்பார்கள் இல்லையா? அப்போ அந்த கீழ்த்தரமாக இருக்கக்கூடிய அந்த சமுதாயத்திலிருந்து இருக்கக்கூடிய ஒரு ஹபஷி நாட்டை சார்ந்த ஒரு அடிமை
ஆளாக இருந்தாலும் சரி, அந்த தலைவருக்கு நீங்கள் கட்டுப்பட்டுதான் ஆக வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தரக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸ் என்பது அமைகின்றது. அடுத்தபடியாக மூன்றாவது ஹதீஸில் சொல்லப்படக்கூடிய செய்தி என்னன்னு சொன்னால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் எல்லா சூழல்களிலும் உங்களுடைய தலைமைத்துவத்திற்கு நீங்கள் கட்டுப்படும். எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னா, உங்களுக்கு கஷ்டமான நேரமாக இருந்தாலும் சரி, உங்களுடைய இலகுவான நேரமாக இருந்தாலும் சரி, நீங்கள் விரும்பக்கூடிய விஷயமாக இருந்தாலும் சரி, நீங்கள் வெறுக்கக்கூடிய விஷயமாக இருந்தாலும் சரி, அது உங்களுடைய தலைவர் அவருடைய சுயநலத்திற்காக, பொதுநலம் கிடையாது, அவருடைய சுயநலத்திற்காக ஒரு விஷயத்தை சொல்கிறார். அந்த விஷயம் தீயதாக இல்லை என்று சொன்னால் அதற்கும் நீங்கள் கட்டுப்பட வேண்டும். அதற்கு அவருக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து அதை நீங்கள் கேட்டு கொள்வது உங்களுக்கு அவசியமாகும். அதை நீ அவசியமாக்கிக் கொள்வது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தரக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸ் என்பது இருக்கிறதாக இருக்கும். அப்ப இதுதான் மூன்றாவது ஹதீஸ். சரிங்களா? அப்போ இந்த மூன்று ஹதீஸ்களை பற்றி மாத்திரம்தான் இந்த பாடத்தில் நாம் பேச இருக்கின்றோம். இந்த மூன்று ஹதீஸ்களுக்கான கருத்து சுருக்கத்தையும் அதனுடைய தர்ஜுமாக்கள் மற்ற செய்திகளை எல்லாம் இந்த ஹதீஸ்களை வாசிக்கும் பொழுது உண்மையாக பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹ். இப்ப நம்ம கிதாபை பார்ப்போம். மூன்றாவது ஹதீஸ் இன்னும் 665வது ஹதீஸ். இந்த பாடத்திற்கு பதிவு செய்யப்படக்கூடிய ஹதீஸுடைய வரிசையில் பிரகாரம் பார்க்கும் பொழுது இது மூன்றாவது ஹதீஸாக அமைகின்றது. இந்த ரியாது ஸாலிஹினுடைய கிதாபில் இடம்பெறக்கூடிய ஹதீஸ் வரிசையில் பிரகாரம் பார்க்கும் பொழுது இது 665வது ஹதீஸாக அமைகின்றது. இந்த ஹதீஸ் யாருக்கு அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது என்றால் இந்த இதற்கு முத்திய ஹதீஸ் இதனுடைய அறிவிப்பாளரான இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களுக்கு அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது. அப்போ இந்த ஹதீஸும் அவர்களுக்கு அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸ் தான். அவர்கள் சொன்னார்கள், இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், சமிஅத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து நான் செவியுற்றுள்ளேன். யகூலு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்களா, மன் கலஅ யதன் பின் தாஅத்தில், வழிபடுவதை விட்டும் யார் தன்னுடைய கரத்தை நீக்கிக் கொள்வாரோ, விலக்கிக் கொள்வாரோ. அப்போ யார் வழிபடுவதை விட்டும் தன்னுடைய கரத்தை நீக்கிக் கொள்வார்னா, இங்க சாதாரண வழிபடுவது கிடையாது, தன்னுடைய தலைவர்களை நீக்கக்கூடியதாக. அப்போ தனக்கு மேல் இருக்கக்கூடிய அந்த தலைமைத்துவத்தில் இருக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கு கட்டுப்படாமல் யார் இருப்பார்கள் என்று அர்த்தத்திற்கு வரக்கூடியதாக. அப்ப மனு கலானா நீக்கினார், எடுத்துக்கொண்டார், தடுத்துக் கொண்டார் என்ற அர்த்தம் வரக்கூடியதாக. அப்போ வழிபடுவதை விட்டும் தன்னுடைய கரத்தை அவர் தடுத்துக் கொள்ளக்கூடியவராக, நீக்கிக் கொள்ளக்கூடியவராக. அப்போ அவர் கட்டுப்படலன்னு அர்த்தம். அப்போ யாரு கட்டுப்படாமல் தலைவர் சொல்லக்கூடிய பேச்சை கட்டுப்படாமல் அவருக்கு கீழ்ப்படியாமல் இருப்பாரோ, வறுமை நாளில் அவர் அல்லாஹ்வை சந்திப்பார். அவருக்கென்று எந்த ஒரு ஆதாரமும் இல்லாத நிலையில் அல்லாஹ்வை அவர் சந்திப்பார் என்று சொல்லலாம். ஓ வறுமை நாள் அல்லாஹ் பாப்பா எந்த ஒரு ஆதாரமும் இருக்கா? எந்த ஒரு ஆதாரம்னா அவர் செய்த அந்த காரியம் இதனால் நான் தலைவருக்கு கட்டுப்படல அப்படி நிரூபிப்பதற்கு அவருக்கு எந்த ஒரு ஆதாரம் இருக்காது. அல்லாஹ்விடம் எந்த ஒரு பதிலும் கூற முடியாது. அப்படிப்பட்ட நிலையில் அவர் அல்லாஹ்வை சந்திக்கக்கூடியவராக இருப்பார். வெறுமையோடு இருப்பார், அவரால் ஒண்ணுமே செய்ய முடியாது. ஒன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தருகிறார்கள். இன்னும் சொல்றாங்க, ஒமன் மாத்தா, இன்னும் யார் மரணித்து விடுவாரோ, வலைஸ ஃபீ உனுகிஹி பைஅத்து, அவருடைய கழுத்தில் சத்திய பிரமாணம் இல்லாத நிலையில், எந்த ஒரு சத்திய பிரமாணமும் இல்லாத நிலையில் யார் மரணித்து விடுவாரோ, மாத்த அவர் மரணித்து விடுகிறார். மீத்தத்தல் ஜாஹிலியத் காலத்தினுடைய மரணத்தை அவர் மரணித்து விடுகிறார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அப்ப யாரு தன்னுடைய கழுத்தில் சத்திய பிரமாணம் இல்லாத நிலையில் மரணித்தார் என்ன அர்த்தம்? இப்போ தன்னுடைய தலைவர் இருக்கிறார், தனக்கு மேலுள்ள தலைவர் அவருக்கு கட்டுப்படாத நிலையில், அதாவது நமக்கு மேல உள்ள ஒருத்தவங்களோட இப்ப தலைவருக்கு கட்டுப்பட என்ன அர்த்தம்? அவரோடு சத்திய பிரமாணம் செய்து கொள்ள வேண்டும். இந்த காரியங்கள் ஒரு தலைவர் ஆட்சிக்கு வந்தவன் என்ன சொல்லுவார்? இன்னொரு சத்திய பிரமாணம் செய்வார். இதெல்லாம் நம்முடைய சட்ட திட்டங்கள். இந்த சட்ட திட்டங்களை பின்பற்றி வாழ்வர்கள் மீது கடமை அப்படின்னு தனக்கு கீழே உள்ள மக்களை வாழ்வு தலைவர் சொல்வாரா இல்லையா? அதுதான் சத்திய பிரமாணம். அப்ப அந்த சத்திய பிரமாணத்தை யார் மீறி விடுவாரோ, அப்ப ஒரு சத்திய பிரமாணம் கூட தன்னுடைய கழுத்துல இருக்காருன்னா ஒரு சத்திய பிரமாணம் கூட தன்னுடைய வாழ்க்கையில் அவர் செய்திருக்க மாட்டார். அப்ப அப்படி செய்யாதவர் ஒரு ஜாகிலியத்தை மரணிப்பவரை போல, ஜாகிலியத்துடைய மரணத்தை போல அவர் மறைத்தவராக இருக்கிறார் என்று சொல்லதாக இருக்கிறார்.
ஜாகிலியத்து காலம் என்னது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னிறுத்தக்கூடிய அந்த மடமைத்துவத்தில் ஐயாமு ஜாகிலியா என்று சொல்லப்படக்கூடிய அந்த காலம். அப்ப அந்த காலத்துல மக்களுக்கு அல்லாஹை பற்றிய ஒரு அறிவு இருக்காது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்களை பற்றியோ ரசூல்மார்களை பற்றியோ இஸ்லாம் மார்க்கத்தை பற்றியோ இது போன்ற எந்த அறிவும் இருக்காது. அப்போ ஒரு அறியாமைத்துவத்தில் வாழ்ந்தவர்களாக இருப்பார்கள் இல்லையா? அப்ப அந்த அறியாமையில் வாழ்ந்த ஒருவரை போல, அப்ப அந்த ஜாகிலியா காலத்தினுடைய அந்த இறப்பை போல இவர் இறக்கக்கூடியவராக இருக்கிறார். அப்போ தவறான குழப்பமான ஒழுங்கில்லாத ஒரு வாழ்க்கை முறையில் வாழ்ந்தவர்கள் தான் அந்த ஜாகிலியத்து காலத்தில் வாழ்ந்த மக்கள். அப்போ ஒழுங்கில்லாத ஒரு ஒழுக்கமில்லாத ஒரு மரணத்தை அடைந்தவராக அவர் இருப்பார் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வார்த்தையின் மூலமாக நமக்கு கற்றுத் தருகிறார்கள். பாருங்க, ரவாஹு முஸ்லிம், இந்த ஹதீஸை முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்பவர்கள் அறிவித்தார்கள். இன்னும் சொல்றாங்க பாருங்க, வஃபீ ரிவாயத்தில் லஹு, இன்னும் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்பவர்களுக்குரிய மற்றொரு ரிவாயத்தில் உள்ளது, மற்றொரு அறிவிப்பில் உள்ளது. அங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னா, வமன் மாத்த, யார் மரணித்து விடுவாரோ, வஹுவ, என்பவராகிறவர் முஃபாரிகுன் லில் ஜமாஅத்தி, தன்னுடைய சமுதாயத்தார்களோடு பிரிந்த நிலையில், பிரிந்தவரான நிலையில் யார் மரணித்து விடுவாரோ, இன்னஹு, எனவே அவராகிறவர் யமூது, அவர் மரணிப்பார், மீத்தத்தன் ஜாகிலியத்துன், ஜாகிலியத் காலத்துடைய மரணத்தை அவர் மரணித்து விடுகிறார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ ஜமாஅத்துன்னு சொன்னா யாரை குறிக்கக்கூடியதாக இருக்கு? சொல்றாங்க, இந்த ஜமாஅத்துல மூன்றவர்கள் கட்டுப்படக்கூடியவர்களா இருப்பார்கள். ஒன்று இஸ்லாமிய ஆட்சியாளர்கள், நம்முடைய ஆட்சியாளர்கள் இருப்பார்கள் இல்லையா, நமக்கு மேல் இருக்கக்கூடிய தலைமைத்துவத்தில் உள்ளவர்கள், அவர்களோடு பிரிந்த நிலையில், அப்போ அவங்களுக்கு ஜமாஅத் அவர்களை குறிக்கக்கூடியதா இருக்கும் என்று சொல்றாங்க. இரண்டாவது இஸ்லாமிய கூட்டத்தார்கள், நம்மோடு இருக்கக்கூடிய சாதாரணமான இஸ்லாமிய ஒரு குழுவினர்கள் இருப்பார்கள் இல்ல, குறிப்பிட்ட குழுவினர்கள், அவர்களையும் குறிக்கக்கூடியதார்கள். மூணாவது பொதுவான முஸ்லிம்களை போற்றக்கூடிய ஒற்றுமையாளர்கள், அப்போ ஒற்றுமையான ஒரு முஸ்லிம் கூட்டத்தார்கள் இருப்பார்கள் இல்லையா, அந்த கூட்டத்தார்களை சாரக்கூடியதார்கள். அப்போ இந்த அர்த்தமெல்லாம் வரக்கூடியதா? அப்போ இந்த பாடத்திற்கு பொதுவாக நம்ம பார்க்கும் பொழுது முதல் அர்த்தம் பொருத்தமானதாக இருக்கும். தலைவர்கள் சாரக்கூடியவராக, அப்போ தன்னுடைய தலைவர்களுக்கு கட்டுப்படாமல், தலைவர்களோடு பேசாமல், விவாதித்து இப்படி பிரிந்தவரான நிலையில, அவர் அவரோட சேர மாட்டார், பேச மாட்டார், பிரிஞ்ச நிலையில, அப்படிப்பட்ட ஒரு நிலையில் ஒரு வஃபாத் ஆகிவிட்டார் என்று சொன்னால், அவர் அந்த ஜாகிலியத் காலத்தில் மரணித்தவரை போல, குழப்பமான சூழலில் அவர் ஒரு ஒழுக்கம் இல்லாத நிலையில், அவர் சொல்லப்பட்ட மாதிரியே அந்த ஒழுக்கம் இல்லாமல் எந்த ஒரு நிலை இல்லாத ஒரு மரணத்தை, ஒரு சரியான மரணம் இல்லாது, அப்போ ஒரு தவறான மரணமாக அவர் மடித்து விடுகிறார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தரக்கூடியவர்களாக இந்த ரிவாயத்துல. சரிங்களா? நீ சொல்றாங்க பாருங்க, அல் மீத்தத்து, இந்த மீத் என்ற வார்த்தையை அதற்கு கசில் மீமி கசில் செய்வது கூட வாசிக்க வேண்டும் சொல்றாரு. மீத்தத் என்பதாக மைத்தத்துன்னு வாசிக்கக்கூடாது, மீத்தத் என்பதாக ரெண்டு வார்த்தை சொல்றாரு. அப்ப இதை கசரை கொண்டு வாசிக்க வேண்டும் என்பதை இதன் மூலமாக நமக்கு தெளிவுபடுத்துகிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். இப்ப அடுத்தபடியாக பாருங்க, 4வது ஹதீஸ், இன்னும் 666வது ஹதீஸ். இந்த ஹதீஸ் யாரை பற்றி அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கிறது என்றால், வான் அனஸின் ரலியல்லாஹு அன்ஹு, சய்யிதனா அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸ் என்பது அமைகின்றது. قال, இந்த அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், قال ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். சொல்வார்களாம், இஸ்மஉ, நீங்கள் கேளுங்கள், செவிமடுங்கள், வாத்தியஉ, இன்னும் நீங்கள் கட்டுப்படுங்கள். அதாவது செவிமடுங்கள்னா, உங்களுடைய தலைவர்கள் சொல்லக்கூடிய அந்த சொல், அவர்கள் என்ன சொல்கிறார்களோ அதை நீங்கள் செவிதாழ்த்தி நீங்கள் நல்ல முறையாக கேளுங்கள். நீங்க கண்டுக்கிறாம இருக்காது. நம்ம சில தலைவர்கள் பேசும் பொழுதுதான் சில தொண்டர்கள் என்ன செய்வாங்க, கண்டுக்கிறாம இருப்பான், இன்னொருத்தன் வளர்ந்துட்டு இருக்கிறான், இவன் என்ன சரியா சமந்தெல்லாம் பேசிட்டு இருப்பாரு அப்படின்னு சொல்லி கேட்காம இருக்கக்கூடாது. அவர் என்ன சொல்கிறார் என்பதை செவிமடுக்க வேண்டும் என்று ஸல்லல்லாஹு சொல்லி தருகிறார்கள். வாத்தியஉ, இன்னும் அவர்கள் என்ன கட்டளை இடுகிறார்களோ அதற்கு நீங்கள் கட்டுப்பட வேண்டும், அதற்கு நீங்கள் கட்டுப்படுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அது பாவமான காரியம், மேல சொல்லப்பட்டது, அது பாவமான காரியமாக இருந்தால் கிடையாது, பாவமற்ற காரியத்தை எதை அவர் ஏவுகிறாரோ அந்த காரியத்தில் நீங்கள் கட்டுப்பட வேண்டும், அந்த காரியத்தை நீங்கள் கட்டுப்பட வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதன் மூலமாக சொல்லித்தராங்க. எந்த அளவு சொல்றாங்க பாருங்க, வைரிஸ்து அமில அலைக்கும், இன்னும் உங்கள் மீது ஆட்சியாளராக ஆக்கப்பட்டாலும் சரியே, எத்தகையவர் அழுதும் ஹபஷி, ஹபஷி நாட்டை சார்ந்த ஒரு அடிமை உங்கள் மீது ஆட்சியாளராக ஆக்கப்பட்டாலும்,
எத்தகையவர் காண்ட இது நிச்சயமாக அவராகிறவர் ரஅஸஹு ஸரீரத்துன், அவருடைய தலை என்பது ஒரு காய்ந்த திராட்சை பழத்தை போல இருக்குமே, அத்தகைய ஒரு நபர் உங்களுக்கு மத்தியில் உங்களுக்கு முன்னிலையில் ஆட்சியாளராக ஆக்கப்பட்டாலும் நீங்கள் அவருக்கு கட்டுப்படுங்கள், அவருடைய பேச்சை நீங்கள் சிறிதாக்கி கேளுங்கள் என்று சொல்லலாம். மேல சொன்ன மாதிரிதான் இது ஒரு தாழ்ந்த சமுதாயம். அந்த காலத்திலும் சரி இந்த காலத்திலும் சரி கருப்பு இனத்தவர்களை மக்கள் ரொம்ப தாழ்ந்த சமுதாயமாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனா உண்மையில் அவர்கள் தாழ்ந்தவர்கள் கிடையாது. அப்ப அந்த தாழ்ந்தை சமுதாயம் என்று கருதப்படக்கூடிய அந்த அகசி சமுதாயம் எந்த அளவுக்கு அவருடைய தலை எந்த அளவுக்கு இருக்கும், ஒரு கருப்பான ஒரு காய்ந்த உலர்ந்த ஒரு திராட்சையை போல இருக்கக்கூடியதார்கள். அப்போ நமக்கு சொல்லும் பொழுது அவருடைய அதாவது இந்த இடத்துல இந்த ஓமை எதை குறிக்கக்கூடியதாக இருக்குன்னு சொன்னா, மிகவும் கருப்பான ஒரு நிறம், கருப்பு மண்டை, கருப்பு தலையுடையவராக இருப்பார். இன்னும் சிறிய தலையுடையவராக இருப்பார். இன்னும் கூந்தலாக இருக்கக்கூடிய நிலையிலோ இல்லை சுருளான முடி, அப்ப சுருட்டு முடி இருக்கக்கூடிய சுருட்டை முடி இருக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடியவராக இருப்பார். அப்ப இதெல்லாம் சமூக ரீதியில ரொம்ப கீழ்த்தரமாக பார்க்கப்படக்கூடிய ஒரு சூரத்து, ஒரு உருவம் என்று சொல்லி தருகிறார்கள். அப்ப இத்தகைய உருவம் மிக்க ஒருவர் உங்களுக்கு தலைவராக இருந்தாலும், அவர் தலைவராக நியமிக்கப்பட்டாலும் அவருடைய வார்த்தையை நீங்கள் கேளுங்கள், அவருக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலம் நமக்கு சொல்லித் தரக்கூடியவர்களாக இருக்கிறார். பாருங்க, ரவாஹுல் புகாரி, இந்த ஹதீஸனை புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்பவர்கள் அறிவித்தார்கள் என்பதை சொல்றாங்க. அடுத்தபடியாக 5வது ஹதீஸ், இன்னும் 667வது ஹதீஸ். இந்த ஹதீஸானது யாரை அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது என்றால், வஅன் அபீ ஹுரைரத ரலியல்லாஹு அன்ஹு, சய்யிதுனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸ் அமைகின்றது. قال அந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், قال ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். அலைக அலைக ஸம்உ வத்தாஅத்து, கேட்புதல் என்பதும் கட்டுப்படுதல் என்பதும் உங்கள் மீது கடமையாக இருக்கின்றது. அப்ப இந்த இடத்துல அலைக என்பது உன் மீது நீ கடமையாக்கிக்கொள் என்ற அர்த்தத்திற்கு இது வரக்கூடியதாக இருக்குன்னு சொல்லித்தாங்க. அப்போ உன் மீது நீ கடமையாக்கிக்கொள், அஸ்ஸம்உ கேட்புதல் என்பதையும், வத்தாஅத்து கீழ்ப்படிவது என்பதையும். அப்ப மேல சொல்லப்பட்ட மாதிரி தலைவர் சொல்லக்கூடிய உன்னுடைய தலைமைத்துவத்தில் இருக்கக்கூடிய ஒருவருடைய சொல், அந்த சொல்லை செவிமடுப்பது என்பதும், அந்த சொல்லிற்கு நீ கட்டுப்படுவது என்பதையும் உன் மீது நீ கடமையாக்கிக்கொள். எந்த சூழலில் உன்னுடைய கஷ்டமான சூழலிலும் உன்னுடைய லேசான சூழலிலும். இப்ப கஷ்டமான சூழல்னா உனக்கு பொருளாதார கஷ்டமா இருக்கலாம், குடும்ப கஷ்டமாக இருக்கலாம். அப்போ உனக்கு வறுமையான நிலை, உன் கையில ஒரு பைசா கிடையாது, வறுமையான நிலையில இருக்கிற அப்படிப்பட்ட சூழலிலும் உன் தலைவர் சொல்லக்கூடிய சொல்லை நீ கட்டக்கூடாது, அதற்கு நீ கட்டுப்பட வேண்டும். இன்னும் உன்னுடைய லேசான சூழலிலும், அப்போ லேசான முறையில நல்லபடியாக வாழ்ந்துட்டு இருக்க, சந்தோஷமான முறையில வாழ்ந்துட்டு இருக்கிற, அப்போ இந்த இடத்துல ஒரு விஷயத்தை வளர்ந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதற்காக இந்த விஷயத்தை சொல்றாங்கன்னா, ஒருத்தவங்க கஷ்டமான நிலையில இருக்கிறான்னு சொன்னா அவங்க விரக்தி ஆயிருக்கும். சரி, நம்மளே கஷ்டத்துல இருக்கோம், இவர் சொல்லக்கூடிய சொல்ல வேற கேட்கணுமா, இவர் சொல்லக்கூடிய ஆணையை நம்ம கேட்கணுமா அப்படின்னு சொல்லி அவரை தட்டி விடக்கூடியவராக இருப்பார். அதனால்தான் சொல்லலாம்னா, அவருடைய கஷ்டமான சூழலில் உனக்கு என்னதான் உன்னுடைய வாழ்க்கை கஷ்டமாக இருந்தாலும் நீ உன்னுடைய தலைவருக்கான சொல்லை நீ மீறக்கூடாது சொல்லித்தாங்க. அப்படின்னு சொல்ல காரணம் என்ன, ஒருத்தவன் சந்தோஷமான நிலையில இருக்கான், ரொம்ப லேசான ஒரு சூழல்ல இருக்கிறான், அவனுக்கு எந்த ஒரு கஷ்டமும் கிடையாது, பொருளாதாரம் கரெக்டா இருக்கு, குடும்பவியல் கரெக்டா போயிட்டு இருக்கு, அவன் வாழ்க்கை சரியான முறையில போயிட்டு இருக்கு. அப்படி இருக்கிற சூழ்நிலையிலையும் அவன் என்ன செய்வான், சந்தோஷனுடைய உச்சத்திலையும் ஒருவன் தலகால விதியா வாழக்கூடியவனாக இருக்கும். அதுதான் மனிதனுடைய இயல்பு. அப்போ ஒருத்தர் ரொம்ப கஷ்டத்துல இருந்தாலும் அவங்க ஒரு மாதிரி போயிடுவான், அவனையும் அவன் மறந்து வாழக்கூடியவனாக இருப்பான். அதே நேரத்தில் ரொம்ப சந்தோஷமான ஒரு கட்டத்தை அடைந்து விட்டாலும் அவனை மறந்துடுவோம். அப்போ அவனுக்கு அவனை பத்தி அவனுக்கு தெரியாது, அவன் தலகாலத்தையும் வாழக்கூடியவனா இருப்பான், யாரும் சொல்றது அவன் கேட்க மாட்டான், அவனுக்கான நிலை வேற வேற இருக்கக்கூடியதாக இருக்கு. அப்ப அந்த ரீதியில பார்க்கும் பொழுது அதனால்தான் சொன்னாங்க, நீ உன்னுடைய கஷ்டமான நேரத்திலும் உன்னுடைய நிம்மதியான அமைதியான நேரத்திலேயும் நீ அந்த தலைவருக்கு நீ கட்டுப்பட்டு ஆக வேண்டும், நீ கட்டுப்படு என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிட்டாங்க. இன்னும் சொல்றாங்க பாருங்க, இன்னும் நீ நாடும் விஷயத்தில் இருந்தாலும் இன்னும் நீ அதை வெறுக்கக்கூடியவனாக இருந்தாலும், அப்போ நீ நாடக்கூடியவனாக இருந்தாலும் சரி, நீ வெறுக்கக்கூடியவனாக இருந்தாலும் சரி, அப்போ ஒரு கட்டளையை உனக்கு ஒரு தலைவர் விதிக்கிறார் என்று சொன்னா அந்த கட்டளையை நீ விரும்பக்கூடியவனாக இதை செய்யலாம் பரவாயில்ல அப்படின்னு நீ நினைச்சாலும் சரி,
இவர் சொல்றது எப்படிப்பா செய்ய முடியும், இதெல்லாம் எனக்கு பிடிக்காது அப்படின்னு நீ வெறுக்கக்கூடியவனாக இருந்தாலும் சரி. ஒரு விஷயம் வளர்ந்து இந்த பாவமான காரியம் கிடையாது. நீ வெறுக்கக்கூடியது இது ஒரு தனிப்பட்ட ஒரு ஒரு தேர்தலை சல்லல்லாஹு அலைஹி சொல்லித் தருகிறார். ஒரு தேர்வு செய்வதை சொல்லித் தரார். அப்போ உன் தனிப்பட்ட முறையில் நீ இருக்கக்கூடியவனா இருக்கிறாயோ, நீ அதை இருக்கக்கூடியவனா இருக்கிறாய், விரும்பக்கூடியவனா இருக்கிறாய், சரி, நீ தலைவர் என்ன சொல்றாரோ அதற்கு நீ கட்டுப்பட்டு நீ வாழ வேண்டும். அதை நீ நல்ல முறையாக செய்ய வேண்டும் என்று சல்லல்லாஹு அலைஹி சொன்னார். இன்னும் சொல்றாங்க பாருங்க, வாசகத்தின் அழைக்க இன்னும் உன் மீது அது சுயநலமாக இருந்தாலும் சரியே என்று சல்லல்லாஹு அலைஹி சொன்னார். அப்போ வாசகத்தில் என்பதற்கு சுயநலம் என்ற அர்த்தத்தை கொடுக்கிறார். சுயநலம்னா அந்த தலைவர் தன்னுடைய சுயநலத்திற்காக வேண்டி உனக்கு ஆணையிடுகிறார், ஒரு விஷயத்த சொல்லித் தராரு. அப்ப எப்படி, உதாரணத்துக்கு என்ன சொல்ல போனா, ஒரு அரசர் இருக்கிறார், அவர் பொதுநலம் கருதி சொல்லல, தன்னுடைய குடும்பத்திற்காக வேண்டி. இப்போ தன் மனைவி, ஒரு சாதாரண எடுத்துக்கொள்ளுமே, தன் மனைவிக்கு ஒரு கடையில ஒரு ஜாமான் ஒரு பொருள் வாங்க வேண்டும் என்று சொன்னா, அந்த பொருளை தன்னுடைய கணவனாக இருக்கக்கூடிய அந்த அரசனிடத்துல அவருடைய மனைவி சொல்றாங்க, எங்க இதை போய் நீங்க வாங்கிட்டு வாங்கன்னு சொல்றாங்க. அப்ப அந்த தலைவர் என்ன சொல்றாரு, தனக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த அடிமைகள், தனக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த மக்கள் இருப்பாங்க இல்லையா, அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு இடத்துல ஒரு ஆணை இருக்கிறாரு, இது போல என்னுடைய மனைவி இதை வாங்கிட்டு வர சொன்னாப்பா, அதனால் நீ இதை வாங்கி கொடுத்துரு, நீ இந்த வேலையை செய்து விடு என்று சொல்கிறார். அப்ப இவர் சொல்லக்கூடிய கருத்துல எந்த ஒரு பொது நலனும் கிடையாது. இது இவருடைய குடும்பத்தை சார்ந்த விஷயம். இதுல நாட்டுடைய நலன் இருக்கா, இவருடைய நலன் இருக்கா, எதுவுமே கிடையாது. இது ஒரு அவருடைய தனிப்பட்ட குடும்ப விஷயமா இல்லையா, செஞ்சு கொடுத்தா அவருடைய மனைவி இடத்துல இவருக்கு நல்ல பேர் கிடைக்கும், அவ்வளவுதான். அப்ப இப்படிப்பட்ட சுயநலமான காரியத்தை ஒரு தலைவர் உனக்கு ஏவினாலும் நீ அதை செய்து கொடுக்க வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு கற்றுத் தருகிறார்கள். இந்த ஹதீஸில் விளங்கக்கூடிய விஷயம், எந்த சூழல் ஏற்பட்டாலும் சரி, நீ கஷ்டமான சூழ்நிலையோ வறுமையான சூழ்நிலையோ சந்தோஷமான நிலையில் இருந்தாலும் சரி, நீ அவர் சொல்லக்கூடிய கருத்தை நீ ஏற்றாலும் சரி, விரும்பினாலும் சரி, வெறுத்தாலும் சரி, அது அவருடைய சுயநலத்துக்காக இருந்தாலும் சரி, நீ அதை செய்து கொடுக்க வேண்டும். அதை தாழ்த்துவதும் அதற்கு கட்டுப்படுவதையும் உன் மீது நீ அவசியமாக்கிக் கொண்டு என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலம் நமக்கு கற்றுத்தரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். பாருங்க, ரவாஹு முஸ்லிம், இந்த ஹதீஸினை முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்பவர்கள் அறிவித்தார்கள் என்பதை நமக்கு சொல்லித் தராங்க. அப்போ இந்த மூன்று ஹதீஸுமே இந்த பாடத்திற்கு கீழே இடம்பெறுவதற்கான காரணம் என்ன, இங்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தரும் பொழுது தலைவருக்கு கட்டுப்பட வேண்டும் என்பதை இந்த மூணு ஹதீஸின் மூலமாக வலியுறுத்தக்கூடியவர்களாக இருக்கிறார். அப்போ அந்த தலைவருக்கு கட்டுப்படலைன்னா அவன் அல்லாஹ்விடத்துல எந்த ஒரு ஆதாரம் இன்றி அவன் சந்திக்கக்கூடியவனாக இருப்பான். அவன் ஜாகிலியத்துடைய மரணத்தை அடையக்கூடியவனாக இருப்பான்னு சொன்னார் முதல் ஹதீஸ்ல. இரண்டாவதுல, உன் தலைவன் எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் சரி, எத்தகைய நபராக இருந்தாலும் சரி, ஹபஷி நாட்டிலான ஒரு அடியானாக இருந்தாலும் சரி, அடிமையாக இருந்தாலும் சரி, நீ அவருக்கும் நீ கட்டுப்பட வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்தார்கள். அடுத்தபடியாக, நீ எந்த சூழலில் இருந்தாலும், நீ எத்தகையவனாக இருந்தாலும், எப்படி அது சுயநலமாக இருந்தாலுமே நீ அந்த தலைவருக்கு கட்டுப்பட வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலம் கற்றுத் தருகிறார்கள். அப்ப இந்த பாடம் ஒரு தலைமைத்துவத்திற்கு கட்டுப்பட வேண்டும். அது பாவமற்ற காரியமாக இருந்தால் கட்டுப்படணும், பாவமான காரியமாக இருந்தால் தலைவருக்கு கட்டுப்படுதல் ஹராம் என்பதை பற்றி பேசக்கூடிய பாடம் தான் இந்த பாடம். இந்த மூன்று ஹதீஸ்களும் இந்த கருத்தை வலியுறுத்தி வருவதன் காரணமாக தான் இந்த மூன்று ஹதீஸானது இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இது அமைகின்றது. அல்ஹம்துலில்லாஹ். சரிங்களா? அப்போ இன்றைய பாடத்துல இந்த மூன்றாவது ஹதீஸ், நான்காவது ஹதீஸ், ஐந்தாவது ஹதீஸ் என்ற இந்த மூன்று ஹதீஸ்களுக்கான கருத்து சுருக்கங்களையும் இதனுடைய தர்ஜுமாக்களையும் விளக்கங்களையும் கூடுதல் செய்திகளையும் முழுமையாக பார்த்து இன்றைய பாடத்தை நாம் நிறைவு செய்து விட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்தில் இந்த ஆறாவது ஹதீஸாவை எப்படி, இந்த ஹதீஸ் இதில் சொல்லப்படக்கூடிய செய்தி, இதனுடைய சுருக்கம், மற்ற செய்திகளை பற்றியெல்லாம் இன்ஷா அல்லாஹ் நாம் அடுத்த பாடத்தில் நாம் பேசுவோம். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.